வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, பொன்னிவளம் நாட்டில் கங்கா தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல கங்கா தீர்த்தம் எடுக்க போகிற இடத்துக்கு போகிற வழி தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ரோட்டில் நான் 2 வீலர்லேயே போனோம். இதில் வந்துட்டு எதுக்கால ஒரு வண்டி வந்துருச்சுன்னா விலகிறதுக்கும் கூட இடம் இருக்காது. கீழே பூரா புதமண் மாதிரியே இருக்குங்க. ரொம்பவுமே வண்டி ஓட்டுறக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரோட்டில் நாங்கள் 2 வீலர்லேயே போய் எப்படியோ கஷ்டப்பட்டு, அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. அங்கே போய் தான் பொன்னிவளம் நாடு சாமி கும்பிட்டு வந்தோம். அதோட பாருங்கள், இந்த வண்டியில் தான் போனோம். பம்பெல்லாம் அட்வான்ஸாக எதுக்கு எடுத்துகிட்டே போயிட்டோம். ஒரிஜினல் சவுண்டோடையே நீங்கள் வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டோம் அந்த கங்கா தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு. ரொம்ப கடுமையான பாதை. தம்பி, பணம் பறக்குது பாரு. கட்டிய கையில் எடுத்து பேப்பர் சோப்பில் எடுத்து வை பணத்தெல்லாம் பாரு. ஏமாந்தா தட்டே வரந்துக்க மாட்டேங்குது. என்ன சாமி இது? மாயவரா? ஓ, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்களா? சரி, உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேருங்க? நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறது இல்லையா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நீங்கள் அதுபோக ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே வந்து பூஜை பண்ணுறீங்க. சரி, சந்தோஷம். கோயிலுக்கு போயிட்டு வரேன். தெளிவாக சொல்லு. அந்த அம்புக்கிற இடம் வந்து அங்கேருந்தா மாயர் ஒழிஞ்சிருந்தா கோயிலில் பூஜை பண்ணுறவங்க சொல்கிறாங்க. சின்ன பசங்க 2 பேர் உண்மையிலுமே பரவாயில்ல. இந்த வயசுலேயுமே கடுமையாக மலை ஏறி வந்து இங்கே கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப கஷ்டமான வழி. ஆத்தா, போயிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்க அதை வந்துக்கிறீங்க? கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க, பக்கம் தானே நீங்கள்? அப்போ சரி. அந்த குழந்தை குடும்பம் பட்டி பெருமனை வாழ்ப்பான சாமி எடுக்கணும். மூலவர் சாமி எப்பவுமே எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் நல்லா இருந்தது, நாங்கள் நல்லா இருக்கோம். ஆமாண்ணா, தெரியாது நம்ம சொல்லுவோம். சாமி பெரியக்கா தங்காயோட வாசல்ல பேர் கண்டு போறாரு. அவர் குடும்பம் பட்டி பெருமனை வாழ்ப்பான பகவான் எல்லைக்காம் அவங்க குடும்பம் பாலாரசமா இருக்கிற தங்காயே பச்சி இருந்தது. போயிட்டு ஊருக்கு போயிட்டியா? வந்தாச்சு. கேனுங்களா? நான் வாங்கல, நீங்கள் உங்களுக்கு வாங்கிட்டீங்களா? எவ்வளோங்க அது? ஒன்று 50 ரூபா.
இந்தாங்க இந்தாங்க அக்கா அது அவங்கவுங்க வாங்கணும்க்கா. இதை பிடிங்க ஒரு நிமிஷம். அந்த செல்லு கொடுங்க. அப்புறம் தீர்த்தா அப்புறம் இப்போ பாட்டில் வாங்கினா இங்கேயே தீர்த்தமே விற்கிறாங்களா? ஓ இப்படியே கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம அங்கே அங்கே சும்மா சாமி கும்பிட்டு தான் போகிறதா? ஆ நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? திருப்பூர்னா எந்த இடத்துலங்கண்ணா? ஓ வெள்ளை கோயில். சரி சரி. நாங்கள் கோயம்புத்தூர் நீலம்பூர். ஒரு நாடுங்களா இந்த மாசு வரைக்கும் ஓ ஒரு நாடு 2 நாடு நோம்பு சாட்டி எனக்கு மாசிக்கிட்டேன். சரி சரி. ஆடு இருந்து கேட்டுங்க. ஓ இதுலேருந்து நீ நிற்காம வந்துட்டே இருப்பாங்க. போட்டம் பிடியாக வந்துட்டு இருக்கு. ஆசிரியெல்லாம் கல்லுப்பாட்ட கல்லு இப்போ கூட எந்த போட்டுங்க இது அக்கா வாங்கிட்டியக்கா எனக்குமே? அம்மா தாயே பெரியக்கா தங்காயோட வாசல்ல தேர்த்து எடுத்துட்டு போனேன். அந்த குழந்தை குடும்பம் வட்டி பெருமனும் பால்பான மகனும் எல்லுக்கா மல்லுமிரியம் அழகாத்து பேசாம அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பெரியக்கா மகாமணி தங்காயே தாயே பெரியக்கா தங்காயோட வாசல்ல குழந்தை தேர்த்து எடுத்துட்டு போனேன். அந்த குழந்தை குடும்பம் வட்டி பெருமனும் பால்பான மகனும் எல்லுக்கா மல்லுமிரியம் அழகாத்து பேசாம நடசன் என்ன கதையாக நான் வாங்கிட்டேன். ஆமாம் அப்பா கஷ்டம் தான். நாங்கள் பைக்கில் வந்தோம் வந்து அது வரைக்கும் தான் வர முடிஞ்சது. ஆமாண்ணா ஏன்னா ஏன்னா இந்த அளவுக்காவது இருக்குதுங்களே வந்து சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு மழையில். அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் யாரும் வரமாட்டாங்கண்ணா. கஷ்டமாக இருந்தால் தான் அட அங்கே என்னமோ இருக்குதாட்டா இருக்குது அதான் எல்லாம் போகிறாங்கன்ட்டு வரும். அக்கா காசு போட்டிங்களா? அதான் எங்கள் அக்கா வந்து கீழே தான் விழுக்கோடனே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எதிரில் வண்டி வரும்போது கண்டிப்பாக வண்டி விலகிறதுக்கு நின்று தான் போகணும். அதனால் ஆப்போசிட் சைடில் வரும்போது சிரமம். இது இங்கே பாருங்க இப்படியே பிடிச்சிட்டு வர முடியுமா? அப்படி பிடிச்சிட்டு வர முடியாது இந்த பக்கம். சரி எல்லாம் நடந்துட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க. இதை படுகலை கோயில்.
பாருங்க அங்கே தெரியுது பாருங்க, அதான் கோயில், ஒடுகலை கோயில். இந்த இடத்துல பார்த்தா கோவில் நல்லா தெரியும். கஷ்டப்பட்டு தான் அந்த கங்கா தீர்த்தத்துக்கே போயிட்டு வந்தோம், ரொம்ப சிரமம்.